கன்னிக்கு வந்து 7ல் சனி இருந்தாலும் திருமண தடையெல்லாம் 7ல் சனி இருந்துச்சு தான் மாட்டி. ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே அனுமதிக்காமல் சாவக்கூடிய கொள்கை. கன்னி வந்து ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா உடனே குதிச்சிடும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்ட சனியும் நடக்குது. அதனால் வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். கன்னி ராசினா வயல் பக்கம் இல்லையா, வயலை ஒட்டி இடத்துல இருக்கக்கூடிய திடீர்னு மருத்துவமனை செலவு வரும், திடீர்னு ஒரு வண்டி வாகன செலவுகள்லாம் வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியாக, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததா கன்னி ராசி. கன்னிக்கு பெருமாள் அலர்ஜி, சளி தொந்தரவு, அதே போல் ஸ்கின்னில் கொஞ்சம் தொந்தரவு, ஜாயிண்ட் பெயின்ஸ் தொந்தரவு, இதெல்லாம் பார்த்துக்கணும். கன்னிக்கு முதல்ல இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் ஏற்படும். அது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை கொடுக்கும். கன்னிக்கு வந்து 7ல் சனி இருந்தாலும் திருமண தடையெல்லாம் 7ல் சனி இருந்துச்சு தான் மாட்டி விடும். மாட்டி விடுனா கல்யாணத்தை டக்கு டக்குன்னு செய்ய வைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க 7ல் சனி உனக்கு கல்யாணம் ஆகாது, தள்ளி போகணும். அதெல்லாம் அந்த கான்செப்டே தப்பு. ஸோ நமக்கு எது எதெல்லாம் பார்த்து செய்யணும்னு அர்த்தம், விசாரிக்கணும்னு அர்த்தம். முகுந்த முரளி கொடுத்துட்டாரு, பொருத்தம் கரெக்டாக இருக்குதுன்னு முகுந்த முரளியை நம்பியெல்லாம் செய்யக்கூடாது. தீர விசாரிக்கணும், ஸ்கெட்சு போட்டு பார்க்கணும், எல்லாம் சரியாக இருக்கும். கன்னி வந்து ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா உடனே குதிச்சிடும். கன்னிக்கு வந்து ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா அப்படியே குதிச்சிடும். ஆமாம், பிடிக்கலன்னா அவங்கள தள்ளி விட்டுரும். ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் கன்னி. ஸோ நீ இப்படியும் பண்ணாத, அப்படியும் பண்ணாத. பிள்ளைகளுக்கு அனுகூலம், குடும்பத்தில் புத்திர சந்தானம், குழந்தை கிழந்தாலும் யோசிக்காமல் பெற்றுக்கணும். டக்குன்னு யோசிச்சு நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதே சமயம் கன்னிக்கு வந்து தைரியம் வரும். முதல் 6 மாதம் வந்து குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவு, லக்ஷ்மி கடாட்சம், திருமண தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஏற்படும். அதே போல் ராகுவை வந்து குரு பார்க்குது முதல், அதெல்லாம் யோக பலத்தை தரும். 6ஆம் இடத்தில் ராகு. ஸோ எல்லோரும் நிறைய கால்குலேஷன்லாம் ஒவ்வொருத்தர் போடுவாங்க. உங்களுக்கு பணம் கிணம் கடன் எல்லாம் வந்தால் வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வீடு வாங்கணும். கடனுமா சார்? ஆமாம், கடன் வாங்காமல் எப்படி வீடு வாங்கணும்? சரி, ஓகே. அப்போ கடன் இல்லாமல் எப்படி வண்டி வாங்கலாம்? அது ஒருத்தர் 1 லட்சத்தில் ஒருத்தர் தான் மொத்த பணத்தையும் கொடுத்து வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு குபேர சம்பத்து ஜாதகம். ஸோ அவங்கள பற்றி நம்ம பேச வேணாம், நம்ம பாமரர்களை பற்றி பேசுவோம். கடன் வாங்கினா தான் வாழ்க்கை. கடனே வாங்க மாட்டேன், அது ஒரு நல்ல கொள்கை, தப்பே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே அனுமதிக்காமல் சாவக்கூடிய கொள்கை. இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. என்ஜாய் பண்ணி இந்த உலகத்தில் போராடி ஜெயிக்கிறவங்க தான் எல்லாமே பண்ணு. ஸோ அதனால் கன்னிக்கு பெருமாள் அலர்ஜி விஷயத்தில் பார்த்து சார், கன்னி ராசிக்கு இந்த வருஷம் என்னென்ன நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்றத சொல்லுங்க. கன்னி ராசி நேயர்களே, ஒரு கையில் அறிவாலும் நிற்கதிரும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. காலபுருஷனுக்கு இது 6வது ராசி. வாழ்க்கையில் போராட்டமே உள்ள ராசி கன்னி ராசி தான் அப்படிம்பாங்க. இந்த கன்னி ராசிக்கு இப்போ என்னென்னா சப்போர்ட்டாக வந்து 4ஆம் இடத்துல ஆண்டு பிறக்கும் பொழுதே சுக்கிரன் 4 இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 2 வீலரோ காரோ வாங்குவீங்க. பயப்பட வேண்டாம். அந்த வாகன வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். நிலபுலன்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்க ஆதரவுகள், அரசு வேலை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்ட சனியும் நடக்குது. அதனால் வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா முழங்காலுக்கு கீழே அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். 10ஆம் இடத்துல குரு தான் அவர் பண்ணுறார். இந்த தொழிலை விட்டு அந்த தொழிலுக்கு போகலாமா, இதை விட்டு அதுக்கு போகலாமா, ஒன்றும் போனாலும் கவலைப்படாதீங்க. 10ல் இருக்கிற குரு என்ன பண்ணுவார், ஒரு தொழிலில் பிரச்சனைனா அடுத்த தொழிலுக்கு போனால் தான் உங்களுக்கு மேலே கொண்டு வருவார். அதனால் தொழில் மாற்றம் நடந்தாலும் கவலை இல்லை. அதனால் கன்னி ராசிக்காரங்க பயப்பட வேண்டாம். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். நான் சொன்னதை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக மாறும். நீங்கள் பெருமாள் வழிபாடு தான் உங்களுக்கு சிறந்தது. அதாவது கன்னி ராசினா வயல் பக்கம் இல்லையா, வயலை ஒட்டி இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு போய் விளக்கை ஏற்றுனீங்கன்னாவே உங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். வாழ்த்துக்கள் சார். கன்னி ராசிக்கு இந்த வருஷம் என்னென்ன நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்றத சொல்லுங்க. கன்னி ராசி நேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால கூட்டு தொழிலில் நிறைய பிரச்சனைகள் வரும். கூட்டாளிகள் மூலமாக பிரச்சனை வரும், நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையில்லாத தன்மை, இதுமாரிலாம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால்
ஃபஸ்ட்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை உங்கள் மேலே வைங்க, உங்களை சார்ந்து இருக்கிற மேலே நம்பிக்கை வைங்க. அப்போ தான் வாழ்க்கை மனதிற்கு நிம்மதி நிறைவு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயணத்தில் ஐயா சொன்ன மாரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய ஞாபக மறதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஞாபக மறதி வரதுனால அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் எழுதி பார்த்து கொள்வது பல வகையில் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்களுடைய பொருளை ரொம்ப பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். திடீர்னு மருத்துவமனை செலவு வரும், திடீர்னு ஒரு வண்டி வாகன செலவுகள்லாம் வரும். இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. டைம் முடிஞ்சிச்சுன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களை ரொம்ப சேஃப்டி நல்ல பாதுகாப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு, வயிறு சம்மந்தப்பட்டது, மாதவிடாய் பிரச்சனை, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஆண்டு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறாரு. குரு உச்சமாகக்கூடிய ராசியில் வர்றதுனால எல்லா வகையான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு திங்கட்கிழமை நாளில் அல்லது பௌர்ணமி நாளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கும் இந்த ஆண்டு. கன்னி ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கன்னிராசி அப்படின்னு பார்க்குறப்ப இவ்வளோ காலமாக இந்த கன்னிராசினருக்கு பெருசாக எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னுட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த 2026 பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசினருக்கு மிக அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜூன் மாதத்திற்கு அப்புறமா கடகத்தில் இருந்து குரு பகவான் இவர்களுடைய 3ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அதே போல் இவர்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றது, அதே போல் ஏதாவது சொத்துக்கள் வாங்கிறது, உடன் பிறந்தவர்களோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது. அதாவது சுப விஷயங்கள் எல்லாமே இது வரைக்குமே அண்ணன் தங்கச்சிக்குள்ளாரவே இருக்கக்கூடிய பிணக்குகள், பிரச்சனைகள் இது எல்லாமே இவங்களுக்குள்ளாரவே ரிலீவ் ஆகிட்டு இந்த கன்னிராசிக்கு 2026 மிக அற்புதமாக வழிநடத்தக்கூடிய ஒரு காலமாக பார்க்குது. அதே போல் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணுற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆனாலும் குரு 9ஆம் பார்வையாக அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஜூன் மாதத்திற்கு அப்புறமா கன்னிராசியினருக்கு திருமணமாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2026 கன்னிராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம்.